கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம 2 வார்த்தைகளை பார்த்துட்டோம். இப்போது நம்ம மூன்றாவது வார்த்தையை பார்ப்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மூன்றாவது வார்த்தை யோவான் 19:25, 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வசனத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு ஒரு பராமரிப்பு. கர்த்தர் பராமரித்தார். பராமரித்தார். இந்த 2 வசனத்தை தியானிக்கும் முன்னாடி நம்ம யோவானை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். யோவான் ஏசப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிரியமான சீசர். இயேசுப்பாவோடைய கூட இருந்து ஊழியம் பண்ணார். எல்லா சீசர்களையும் காட்டில் யோவான் நல்ல ஒரு நட்பு வச்சுருந்தார். இயேசுப்பாவோட நல்ல ஒரு நட்பு வச்சுருந்தார். அப்போ எல்லா சீசர் விட்டு போயிட்டாங்க, இயேசுப்பா விட்டு சிலுவையில் அறையும் போது. ஆனால் யோவான் மட்டும் கடைசி வரைக்கும் முடிவு பறையந்த வரைக்கும் இயேசுப்பாவோட கூட இருந்தார். யோவான் மற்ற எல்லா சீசருமே போயிட்டாங்க. பேதுரு கூட போயிட்டார், எல்லா சீசரும் போயிட்டாங்க. ஆனால் யோவான் மட்டும் கூட இருந்தார். யோவானுக்கு நினச்சிருக்கலாம் மனசில், ஐயோ நம்மளை விட்டு இவர் போகிறாரே, ஒன்றுமேல் நம்மளுக்கு யார் ஆறுதலாக இருப்பா, யார் நம்மளை தேற்றுவா, அப்படி யோவான் நினச்சிருக்கலாம். அதே மாதிரி கூட மரியாளும் நினச்சிருக்கலாம், ஐயோ நம்ம பையன் நம்மளை விட்டு போகிறாரே, நம்மளை உண்மையில் யார் பார்த்துக்குவா, யார் நம்மளை பராமரிப்பா, யார் நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பா அப்படின்னு நினைக்கும் போது தான் இயேசுப்பா சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை அந்த வசனத்தை மரியாதை பார்த்து, அதோ உன் மகன் என்று சொல்லியிருக்கலாம், அதோ உன் தாய் என்று சொல்லியிருக்கலாம். யோவான் உடனே இயேசுப்பா பேச்சை கீழ்ப்படுகிறாரு. தன்னுடைய அம்மாவா ஏற்றுக்கொள்கிறார். யோவான் ஏற்றுக்கொள்கிறார். யோவான் 14:18 வசனம். யோவான் 14:18 இந்த வசனத்திற்குபடி நம்ம யாரையும் ஏசுப்போம் திக்கற்றலாக ஒரு நாள் விட மாட்டார். நம்மளை ஒவ்வொரு நாளும் பராமரித்து நம்மளை பாதுகாத்து நம்ம மேலே அன்பு இருக்கிறனால எப்படி ஏசுப்பா யோவானுக்கு ஒரு பராமரிப்பு கொடுத்தாரோ, அவங்க தாய்க்கு எப்படி ஒரு பராமரிப்பு கொடுத்தாங்களோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மளை பராமரிச்சுக்கிட்டே வராரு. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.